வெல்கம் டு நிதாரா கிச்சன். ஸோ கமெண்ட்ஸில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வில்லேஜ் ஸ்டைல் ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணி போட சொல்லி. ஸோ அதான் நாங்கள் ஒகேனக்கல் ஷூட் போனப்போ அங்கே பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா சமைக்கிற ஃபுட்டை வீடியோ எடுத்திருக்கோம். ஸோ அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி ஆட்டுக்கால் சூப்பு செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சூப்புக்கு தேவையான பொருள் இது தூதுவளந்தழை. இது ஆட்டுக்கால் சூப்புக்கு போடுறோம். இதில் முள் இருக்கும். பொரிக்கும் போது பார்த்து பொரிக்கணும், இல்லைன்னா கையிலெல்லாம் ஏறிக்கும். கொத்து முடுக்காந்தழை. இது ஆட்டுக்கால் சூப்புக்கு போடுறோம். மார்க்கெட்லேயும் விற்கும். கட்டு 10 ரூபான்னு. இது எங்கள் தோட்டத்துலேயே இருக்குது. அதை நாங்கள் போஸ்ட் வந்து செய்கிறோம். குப்பைமேனி தழை. இது ஆட்டுக்கால் சூப்புக்கு போடுறோம். இது மார்க்கெட்டில் கிடைக்கும். புதினா தழைங்க. இது ஆட்டுக்கால் சூப்புக்கு ஒரு 10 ரூபா கட்டு மட்டும் போடுறோம். கொத்தமல்லி தழைங்க ஒரு கட்டு. இது வாசனைக்காக போடுறோம். தூதுவளந்தழையை இலை பொரிக்காம தண்டோட போட போறோம். $200 மில்லி எண்ணெய் ஊற்றி இருக்குங்க. வெங்காயம் வணக்கிறதுக்கு தூதுவளந்தழை, கொத்தமல்லி தழை, புதினா தழை, கொத்து முடக்காந்தழை எல்லாம் தண்ணியில் ஊற வச்சுருக்கு. அது வெங்காயம் வணங்கினதையும் 2 தக்காளி போட்டிருக்கிறேன். அதையும் எல்லாம் ஒட்டுக்கா போட்டு வணக்கி சூப்புக்கு தேவையான பொருள் அரைக்கிறோம். இது கடுகெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. வெறும் வெங்காயம் மட்டும் போடுறோம்.
பொன்னிறமாக வணங்கணும். வெங்காயம் ஒரு 10 நிமிஷம் ஆகணும். வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் இந்த கொத்தமல்லி தழை, புதினா தழை, தூதுவளை தழை, கொத்தமல்லி தழை எல்லாத்தையும் ஊற வச்சுருக்குறோம். இது வெங்காயம் வெந்ததையும் அதை எடுத்து போட்டு திருப்பி ஒரு கால் மணி நேரம் வணக்கி அரைக்க போகிறோம். இது கூட கருவேப்பிலை ஒரு கை நாம்பு போடுறேன், இதையும் சேர்த்து வணக்கணும். தக்காளி 3 பழம் போடுறேன். வெங்காயம் வெந்துருச்சு, அதையும் ஒரு 10 நிமிஷம் வணக்கணும். வெங்காயம் தக்காளி வணங்கிருச்சுங்க. இது அலசி வச்ச கீரையே போடுற எல்லா தலையும். கருவேப்பிலை இதுலேயே சேர்த்து போட்டிருக்குங்க வணக்கிறதுக்கு. ரெண்டு லிட்டர் சூப்பு செய்ய போகிறோம். அதுக்கு தகுந்த கீரையை நாங்கள் எடுத்துருக்குறோம். சூப்புக்கு பெரிய வெங்காயம் போடக்கூடாதுங்க, சின்ன வெங்காயம் தான் போடணும். செஞ்சிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக வரும். சூப்பு சில பேர் சாதாரணமாக வைப்பாங்க, ஆட்டுக்கால் சூப்பு. அது ஒன்றும் அவ்வளோ ருசியாக இருக்காது. இது நாங்கள் வைக்கிறது இது உடம்புக்கு நல்லது, கை காலுக்கு நல்ல வலுவு. இது 2-3 நாள் வச்சிருந்து சூடு பண்ணி குடித்தாலும் ஒன்றும் ஆகாது. அது இன்றைக்கி வச்சாலும் காலையில் நுர போட்டுக்கும். நாங்கள் அப்படி செய்கிறதில்ல, சொந்த ஈஸுக்காக செய்கிறோம், விற்கிறதுக்கும் செய்கிறோம். இது எங்கள் கடையில் நிறைய பேர் நாங்கள் வச்ச போது நிறைய பேர் உங்கள் கடையில் சூப்பு 20 ரூபாய்க்குன்னு விற்றோம். இன்றைக்கி அதே ஃபார்முலாவில் இன்றைக்கி நாங்கள் செய்கிறோம். குடித்து பார்த்துட்டு நீங்களும் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா வணங்கிருச்சுங்க. வணங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு சேர்த்துறோம். 3 ஸ்பூனுங்க இஞ்சி பூண்டு. வெங்காயம் தக்காளி கீரை எல்லாம் வணங்கிருச்சுங்க. கடைசியாக மல்லித்தூள் போடுறோம், அரைச்ச மல்லித்தூள் ஒரு 3 ஸ்பூன். நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ அரைக்கிறதுக்கு போக எடுக்கிறோம். மசாலா இப்போ ஆட்டாங்கல்ல போட்டு ஆட்டி எடுக்க போகிறோம். மிக்சியில் அரைக்கிறத விட ஆட்டாங்கல்ல ஆட்டினா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா மையா இந்த மாதிரி நல்லா மையா ஆட்டிக்குங்க. மசாலா அரைக்கி கொடுத்தாச்சுங்க. இந்த கால் வேக வைக்கிறதுக்கு 2 லிட்டர் தண்ணி ஊற்றுறோம். ரெண்டு லிட்டர் தண்ணி ஊற்றிருக்குறேங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறம் 8-8 காலை போட்டு அரைச்சி சாந்து ஊற்ற போகிறேன். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் கால் போடணுங்க.
தண்ணி காயாமல் போட்டிங்கன்னா கால் வேவாது. தண்ணி காஞ்சிருச்சுங்க, கால் போடுறப்போ கால் போட்டு ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ ஆட்டி வச்ச சாந்து உள்ளே ஊற்றுறோம். ரெண்டு லிட்டர் தண்ணி ஊற்றிடுதுங்க, கால் வேகிறதுக்கு பத்தாது. திருப்பி சாந்து வேறு ஊற்றிருக்குறோம். அது சுண்ட சுண்ட தண்ணி இன்னும் கொஞ்சம் சுண்டுங்க, அதுக்கு இன்னும் ஒரு 1.5 லிட்டர் தண்ணி ஊற்றுறோம். இப்போ 3 லிட்டர் தண்ணி இருக்குங்க சூப்புக்கு வச்சது. இது 2 லிட்டர் வர அளவுக்கு சுண்டுனா சூப்பு நல்லா டேஸ்ட்டாக வருங்க. உப்பு முதலே போடாதீங்க, ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் போட்டுக்கலாம். முதலே போட்டோன்னா சுண்ட சுண்ட உப்பு எச்சா போயிடும். சூப்பு கொதிச்சிருச்சுங்க. 10 கிராம் சீரகம் கொதி வந்துருச்சு. 10 கிராம் சீரகம் போட போகிறேன், கையிலே நுணுக்கி போட போகிறேன். முடிஞ்ச மிக்சியில் கூட நீங்கள் அரைச்சி போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் பெப்பர் தூள் போடுறேன். நல்லா கொதிச்சு நல்லா வாசம் வருது, நல்லா மனம் வருதுங்க. அதான் கல் உப்பு இப்போ போடுறேன். தேவையான அளவு போட்டுங்க, எங்களுக்கு தேவையான அளவு நாங்கள் போடுறோம். புதுக்கால் போட்டிங்கன்னா குழம்பு மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி வைக்கிற குழம்பு மாதிரி தான் இருக்கும். காஞ்ச கால் போட்டிங்கன்னா தண்ணியாட்டம் இருக்கும், நல்லா டேஸ்ட்டு வரும். சொல்ல மாதிரி வந்துருச்சு. இன்னும் 1/4 மணி நேரம் வந்தால் அவர் கையில் பிச்சை எடுத்துக்கலாம். ஆட்டுக்கால் சூப் ரெடிங்க. நாங்கள் செஞ்ச மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. நீங்களும் இந்த மாதிரி நல்லா சமைப்பீங்க, கேட்ரிங் வச்சுருக்கீங்க, நீங்களும் நம்ம சேனலில் வந்து சமைக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. எங்கள் டீம் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நித்தாரா கிச்சன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.